உள்நிலை மாற்றத்தை வளர்ப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஈஷா யோகா மையம் அதை தாண்டி உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடுவதும் மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக ஈஷா யோகா மையம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதை அறிந்து நான் அவர்களை மனதார போற்றுகிறேன், மனதார பாராட்டுகிறேன். எங்களுடைய உதவுகின்ற கரம் எப்போதும் உங்களோடு இருக்கும் என்பதை உறுதிபட சொல்லுகிறேன். இதுவரை 13.4 கோடி மரங்கள் நடப்பட்டுள்ளதாகவும் 2026-27 ஆண்டில் மட்டும் 1.2 கோடி மரங்கள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் வேளாண் காடு அடிப்படை விவசாய முறையை 2.6 லட்சம் விவசாயிகள் கடைபிடித்து வருவதாகவும் எனக்கு அளிக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மேற்படி பணிகளை மேற்கொள்ள மாண்பு முதலமைச்சர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசு உறுதுணையாக நிச்சயமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். தமிழ்நாடு அரசின் ஒத்துழைப்போடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஈஷா யோகா மையம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் பொதுமக்களிடையே எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் காடுகளை வளர்க்கவும் மரங்களை நடவும் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதிக அக்கறையோடு செயல்படுகின்ற ஈஷா யோகா மையத்தினுடைய இந்த காவிரி கூக்குரல் போன்ற அந்த அமைப்புகளுக்கு பொறுப்பேற்று நடத்துகிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நல்ல தினத்தில் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.